வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சத்தியம் சத்தியமே என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வது, அதை பார்ப்பதும் மிகுந்த மகிழ்ச்சியான காரியம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பூமியிலே மிக முக்கியமான காரியங்களில் ஒன்றாக காணப்படுவது எங்களுடைய அந்தரங்க பாவம். நீங்கள் தீக்கோழியை பார்த்திருப்பீர்கள். தீக்கோழி தன்னுடைய தலையை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்துவிட்டு ஒருவருமே காணவில்லை என்று தீக்கோழி நினைக்குமா? ஆனால் எல்லோருக்குமே தெரியும் தீக்கோழி எங்கே இருக்கிறேன்னு சொல்லி. நம்மில் அநேகம் பேர் இன்றைக்கு நம்முடைய அநேக ரகசியமான அந்தரங்கமான காரியங்களை நாங்கள் செய்துவிட்டு ஒருவருமே காணவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளே நாங்கள் ஓடிப்பிடிச்சு விளையாடுற பழக்கம் உண்டு. அதில் ஒரு விளையாட்டு ஹைட் அண்ட் சீக், அதாவது போய் ஒளிந்து விட வேண்டும், ஒளிந்து விட்டால் மற்றவர் அதை கண்டுபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் சிறிய குழந்தைகள் விளையாடும் பொழுது அவர்கள் போய் ரெடி என்று சொல்வார்கள், நான் ஒளிந்து விட்டேன். ஆனாலும் அவருடைய தலைதான் மறைந்திருக்கும், உடம்பு முழுக்க அப்படியே வெளியரங்கமாய் தெரியும். மற்றவர்கள் இலகுவாக கண்டுபிடித்து விடுவார்கள்.
அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் இருந்து நாங்கள் காண இருக்கிறோம். அவனும் நம்மை போலத்தான் பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்துவிட்டு ஆண்டவரிடத்திலே மறைத்து விடலாம் என்று எண்ணினான். தவறுகளை செய்துவிட்டு தேவனுக்கு தெரியாமல் தப்பித்து கொள்ளலாம் என்று எண்ணினான். அவனுடைய பேர் ஆகான். யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே அவனுடைய சம்பவத்தை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தார் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர்கள் யோர்தான் நதியை கடந்து வந்தவுடன் முதலாவதாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வந்தது எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டையை அவர்கள் உடைத்து தகர்த்தார். தேவனுடைய வல்லமையினால், தேவனுடைய கிருபையினால். அந்த எரிகோ கோட்டையை தகர்த்த பிற்பாடு ஆயி என்ற பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எரிகோ பட்டணத்தை அவர்கள் அற்புதமாய் மேற்கொண்டார்கள். அதனுடைய சுவர்கள் ஆச்சரியமாய் இடிந்து விழுந்தது தேவனுடைய வல்லமையினால். ஆகவே அவர்கள் அந்த துணிவிலே ஆயி பட்டணத்துக்கு போய் அதற்கு எதிராக யுத்தத்தை மேற்கொண்டு அதனை கைப்பற்றலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் எரிகோ பட்டணத்தை அவர்கள் கைப்பற்றிய வேளையிலே, அது இடிந்த வேளையிலே அங்கே நடந்த ஒரு சம்பவம் யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. அது என்னவென்றால், ஆக்கான் என்ற மனிதன் பொன்னையும் வெள்ளியையும் பாபிலோனிய சால்வையையும் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து விட்டார். ஆண்டவர் சொல்லியிருந்தால், எரிகோ பட்டணத்தை நீங்கள் கைப்பற்றும் வேளையில், அது இடிந்து விழும் வேளையில், அதனை மேற்கொள்ளும் வேளையில் அதிலிருந்து ஒரு பொருளையாவது நீங்கள் எடுக்கக்கூடாது. எடுத்தால் அது சாபத்துக்குடானதாக இருக்கும், தேவனுக்கு விரோதமானதாக இருக்கும். அந்த எரிகோவின் மதிலை இனிமேல் அது இடிந்து விழுந்த பிற்பாடு எரிகோவுக்கு சார்பாக யாரும் செயற்படக்கூடாது. இனிமேல் யாராவது அந்த நகரத்தை கட்ட முயற்சித்தால் அத்திவார கல்லை வைக்கும் பொழுதே அவனுடைய முதலாவது மகன் சாக கடவுள் என்று சொல்லியிருந்தார். மிக கடுமையான கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆகான் என்பவன் தேவனுடைய கட்டளையை மீறி பாபிலோனிய சால்வையையும் பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து வைத்து விட்டான். ஆசை யாரைத்தான் விடும் இல்லையா? கண்டவுடனே ஆசை வந்து விட்டது. ஆசைதான் இந்த துன்பத்திற்குமே காரணம் என்று சொல்வார்கள். அன்றைக்கு ஏவாள் பழத்தின் மேல் ஆசைப்பட்டபடினால் இன்றைக்கு நாங்கள் இப்படியாக இருக்கின்றோம். ஆகவே ஆகான் என்ன செய்திருக்கிறான் என்றால், ஆசைப்பட்டு அந்த 3 பொருட்களையும் எடுத்து கொண்டு போய் கூடாரத்துக்குள்ளே மறைத்து வைத்து விட்டார். அவனுடைய எண்ணம் என்ன? யாரும் காணவில்லை, எந்த கண்களும் தன்னை காணவில்லை என்று அவன் எண்ணினான். இந்த ரகசிய பாவங்களையும் அந்தரங்க பாவங்களையும் ஈடுபடுகிறவர்கள் அப்படித்தான் எண்ணுகிறார்கள். தங்களை யாரும் காணவில்லை, அந்த அறைக்குள்ளே செய்யப்படுறதை யாரும் காணவில்லை, ரகசியமாக எடுத்ததை யாரும் காணவில்லை, ரகசியமாய் கொடுத்ததை யாரும் காணவில்லை, லஞ்சம் கொடுத்ததையும் யாரும் காணவில்லை, லஞ்சம் வாங்கியதையும் யாரும் காணவில்லை, ரகசிய தொடர்பில் இருக்கிறதை யாரும் காணவில்லை. அப்படித்தான் முட்டாள்தனமாக நாங்கள் எண்ணுகிறோம். எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நடக்கப் போவதற்கு முன்பாகவே எல்லா காரியங்களையும் அறிந்த தேவன் மனிதனுடைய ஒவ்வொரு அந்தரங்க பாவங்களையும் அறிந்திருக்கிறார். பிரசங்கி 12வது அதிகாரத்திலே 12-13 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை அதுவே. நன்மையான ஒரு காரியத்தை, தீமையான ஒரு காரியத்தை, அந்தரங்கமான எந்த ஒரு காரியத்தையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று அறி என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்னொரு எச்சரிப்பு இல்லையா? அந்தரங்கமாக செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் கிரியையையும் தேவன் ஒரு நாள் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமானால், ஆக்கான்
செய்தது எவ்வளவு கொடுமையான ஒரு பாவமான காரியம். அவன் அறிந்திருக்கவில்லை, தேவன் இதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லு. இன்றைக்கு மனிதன் பாவம் செய்வதற்கு முக்கியமான காரணம் அவனுடைய பொருளாசை. அவனுடைய பொருளாசை பல அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. பண ஆசை பல அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. பெண்ணாசை, மண்ணாசை, இல்லையா, பொன்னாசை, காணி ஆசை, கட்டிட ஆசை, இவைகள் எல்லாமே அழிவுக்கு காரணமாக இருக்கின்றன. இங்கே ஆக்கான் இச்சித்தது, ஆசைப்பட்டது என்ன? உடுப்பு ஆசை, பேபிலோனிய சால்வை, பொன்னாசை, வெள்ளி ஆசை, இல்லையா? இன்றைக்கு நாங்கள் இப்படியாக ஆசைப்பட்டு எத்தனை கொலைகளை செய்கிறோம், இல்லையா? காணி தகராறிலே அண்ணன் தம்பியை வெட்டி கொலை, அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலே நடந்த காணி தகராறில் மகனை தகப்பன் வெட்டினார். இப்படியான செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஏன்? மனிதனுக்கு பொருட்கள் மேலே உள்ள ஆசை பயங்கரமான விளைவுகளை கொண்டு வருகிறது. அடுத்தவனுடைய மனைவியை இச்சிப்பதனால், அடுத்தவனுடைய கணவனில் ஆசைப்படுவதனாலே எவ்வளவு பயங்கரமான பாவங்களை நாங்கள் செய்கின்றோம். அருமையானவர்களே, ஆகான் இந்த விடயத்தில் ஆகான் என்ன செய்தார்? ஒழித்து வைத்துவிட்டு ஒன்றுமே தெரியாதவர் போல இருந்து விட்டார். இப்பொழுது இவர்கள் ஆயி என்ற பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகிறார்கள். கொஞ்சம் பேர் போய் நாங்கள் வெற்றி கொள்ளலாம் என்று இருந்தவர்கள் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த அடி வாங்கி 38 பேருக்கு கிட்ட கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், முறிந்தோடி போனார். அப்பொழுது யோசுவாவுக்கு அது புரியவில்லை. என்ன ஆண்டவரே, எரிகோ பட்டணத்தை நாங்கள் மேற்கொண்டோமே, ஏன் இந்த சின்ன பட்டணத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் சொன்னார், உன் முகாமுக்குள் பாவம் இருக்கிறது, உன் முகாமுக்குள் பாவம் இருக்கிறது, புளித்தமா அங்கே இருக்கிறது, அதை நீக்காவிட்டால் நான் உங்களோடு வரமாட்டேன், உங்களுக்கு உதவி செய்யவும் மாட்டேன். முதலாவது நீ அதை நீக்க வேண்டும். அப்போ யோசுவா இங்கே முதலாவது என்ன செய்திருக்க வேண்டும்? யுத்தத்துக்கு போக முதல் ஆண்டவரிடத்திலே விசாரித்திருக்க வேண்டும், ஆண்டவரை கேட்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி முடிவெடுக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரியம் செய்ய முதல் எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்குறீங்களா? ஆண்டவரே, நான் இதை படிக்கலாமா? ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் போகலாமா? நான் இவரை கல்யாணம் செய்யலாமா? இந்த வேலையை நான் தேர்ந்தெடுக்கலாமா? இந்த ஊருக்கு வேலைக்கு நான் போகலாமா? இந்த வேலை எனக்கு நல்லமா ஆண்டவரே? இப்படி நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டால் முடிவெடுக்கிறீர்கள். யோசுவா அப்படி கேட்டிருந்தால் தப்பியிருப்பார். ஆனால் யோசுவா ஆண்டவரிடத்தில் கேட்காமல் எரிகோ மதுளை உடைத்த பெருமையினால், எல்லாவற்றையும் வென்றுவிட்டோம் என்ற பெருமையினால் ஆண்டவரிடத்தில் கேட்காமலே ஆயி பட்டணத்துக்கு போய்விட்டார். சில வேளையில் அப்படித்தானே, நாங்கள் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால் ஆண்டவரையே மறந்து விடுகிறோம் அடுத்த வினாடி, இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அவை யோசுவா இங்கே கேட்காமல் போனபடினால் அடி வாங்கி ஆண்டவரிடத்திலே கேட்டார், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த அடி விழுந்தது? ஆண்டவர் சொன்னார், பாவம் உன்னிடத்தில் இருக்கிறது, பாவத்தோடு நீ போவாயானால் நான் உன்னோடு வரமாட்டேன், நான் உன்னோடு கூடுகிறேன். பிற்பாடு யோசுவா ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரை, யார் அந்த பாவத்தை செய்தவர்? ஆண்டவருக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்க முடியுமா? நீங்கள் செய்ததையும் அறிவார், செய்கிறதையும் அறிவார், செய்யப்போவதையும் அறிவார். அவருக்கு முன்பாக ஒன்றை நாங்கள் மறைக்க முடியாது. அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஒரு பாவத்தையும் அவருக்கு முன்பாக மறைக்க முடியாது. நீங்கள் அலுவலகத்திலே களவெடுத்தாலும் அவருக்கு தெரியும், வீட்டிலே களவெடுத்தாலும் தெரியும். உங்களுடைய எல்லா ரகசிய பாவங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். வேதாகமம் சொல்கிறது, புதிய ஏற்பாட்டிலே வெளிக்கு வராத எந்த ஒரு ரகசியமும் மறைபொருளும் இல்லை, எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும், இல்லையா? ஆகானுக்கு அது தெரிந்திருக்கிற வாய்ப்பில்லை. ஆகவே ஆகான் என்ன செய்தார்? ஒழித்து வைத்து விட்டு யாருமே காணவில்லை, இல்லையா? பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடித்தால் உலகம் இருண்டு விடும் என்று நினைக்குமா, இல்லையா? எவ்வளவு முட்டாள்தனம், இல்லையா? ஆகவே இன்றைக்கு அநேகம் பேர் அப்படித்தான் எண்ணுகிறார். நாங்கள் சில காரியங்களை செய்தால் யாருக்குமே தெரியாது என்று. ஒருவர் சொன்னார்,
மனுஷன் சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுற பயம் கூட ஆண்டவருக்கு பயப்படுறான் இல்லை இல்லையா? சில வேளை சிசிடிவி கேமரா காட்டி கொடுத்து விடும் என்று பயப்பட்டு பாவம் செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் ஏமாற்றி விட்டு பாவம் செய்கிற ஆட்களும் இருக்கிறார் இல்லையா? அருமையானவர்களே, என்ன அந்தரங்க பாவத்தை செய்திருக்கிறீங்க? யாருடைய வீட்டில் திருடி இருக்கிறீங்க? யாருடைய பொருளை திருடி இருக்கிறீங்க? என்ன அந்தரங்கமான பொய்களை எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க? யாருக்குமே நான் சொன்ன பொய் தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை படைத்தவருக்கு தெரியும், சர்வ ஞானமுள்ள தேவனுக்கு தெரியும். யாரும் ஆண்டவருக்கு முன்பு மறைக்க முடியாது. உங்களை வீட்டிலே திருடிய பொருட்கள் இருக்கிறதா? அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாமல் எடுத்த பொருட்கள் இருக்கின்றனவா? பக்கத்து வீட்டிலே யாருக்கும் தெரியாமல் எடுத்த பொருட்கள் இருக்கின்றனவா? இல்லாவிட்டால் உங்கள் இருதயத்திலே ரகசியமாக செய்த விபாச்சார சிந்தனைகள் எத்தனை? ஆபாசமான சிந்தனைகள் எத்தனை? உங்கள் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் பார்க்கின்ற படங்கள், காட்சிகள் எத்தனை? உங்கள் கணவனுக்கு தெரியாமல் நீங்கள் அனுப்புகின்ற எஸ்எம்எஸ்கள், டெக்ஸ்ட்டுகள், செய்திகள், குறுஞ்செய்திகள், படங்கள் எத்தனை? இல்லையா? பல நாள் கள்ளன் ஒரு நாள் பிடிபடுவான். அவை பாவம், ரகசிய பாவத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் பிடிபடுவீர்கள். அதற்கு முன்பாக மனம் திரும்புவீர்களானால் தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆனால் தொடர்ச்சியாய் ரகசிய பாவத்தில் இருந்தும் தேவன் கொடுக்கின்ற கிருபையின் காலத்தையும் நீங்கள் உதாசீனம் பண்ணுவீர்களானால் தேவன் உங்களை வெட்கப்படுத்துவார். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் புத்தி சொல்லிக்கொண்டே எச்சரித்து கொண்டே வந்தார். இந்த ரகசிய தொடர்புகளை விட்டுவிடும் மகனே, வேண்டாம்னு சொல்லி. அவர் கேட்கவில்லை, தொடர்ந்து செய்தார். ஒரு வழியில் ஆண்டவர் அவருடைய எல்லா காரியத்தையும் அம்பலத்துக்கு கொண்டு வந்தார், வெளியரங்கமாக்கினார். உலகமே அதிர்ந்து போனது. அருமையானவர்களே, கிருபையின் காலத்துக்குள்ளாக நாங்கள் மனம் திரும்பி விட வேண்டும். அப்போ ஆக்கான் இந்த பாவத்தை செய்திருந்தாலும் அவன் உடனடியாக மனம் திருப்பி கொண்டு போய் யோசுவாவிடத்திலே கொடுத்திருந்தால் அவ்வளவு பேரும் மரித்திருக்க மாட்டார்கள், யுத்தத்தில் இறந்திருக்க மாட்டார்கள். ஆகானும் அவனுடைய குடும்பமும் தப்பிக்கப்பட்டிருக்கு. ஆகவே தான் நெருப்பை மடியிலே வைத்துக்கொண்டு வேகாமல் இருக்கலாமோ? பாவத்தை ரகசியமாய் வைத்துக்கொண்டு அவியாமல் இருக்கலாமோ? பாதிக்கப்படாமல் இருக்கலாமோ? இல்லை அருமையானவர்களே, பாவம் வஞ்சனை உள்ளது, பாவம் கொடுமை உள்ளது, பாவம் குடும்பங்களை அழித்துவிடும், பாவம் உங்களுடைய ஆத்துமாக்களை அழித்துவிடும். ஆகவேதான் பாவம் செய்தால் உடனடியாய் மனம் திரும்பிவிட வேண்டும். ஆக்கான் தன்னுடைய பாவத்தை உடனடியாய் அறிக்கை செய்திருப்பானால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், தப்பியிருப்பான். அருமையானவர்களே, தேவன் கிருபை உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் கருணை உள்ளவர், தேவன் அன்பு உள்ளவர். கிறிஸ்து சிலுவையிலே எங்களுக்காக இரத்தம் சிந்தியதே அவர் அன்புள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான். ஆகவே தான் உங்களுடைய பாவங்கள் வெளியரங்கமாக முதல் நீங்கள் உடனடியாய் சிலுவையண்டை வாருங்கள். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், நான் ரகசியமாய் செய்த பாவங்களை மன்னியும். அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் பார்க்கின்ற அந்தரங்கமான அசிங்கமான காட்சிகளை மன்னியும். நான் ரகசிய பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், யாருக்கும் தெரியாத ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே. இந்த அசிங்கமான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவியும் ஆண்டவரே. இந்த ஆபாச பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவியும் ஆண்டவரே. இந்த கெட்ட சிந்தனையிலிருந்து, பாவ இச்சையான சிந்தனையிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே. நான் வெளி உலகத்துக்கு பரிசுத்தவானாய் தெரிகிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளேயோ சாக்கடையிலே நான் உழலுகிறேன் ஆண்டவரே. என்னை ஒரு விஷயம் மன்னியும், என்னை கழுவும் ஆண்டவரே. எனக்கு பாவத்தின் மேலே விடுதலையை தாரும் ஆண்டவரே. உடைய குமாரனுடைய இரத்தத்தாலே கழுவும், என்னை ரட்சியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கிற வேளையிலே உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். தம்முடைய சிலுவையிலே சிந்திய இரத்தத்தாலே உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார், உங்களுக்கு விடுதலை ஆக்குவார். நீங்கள் ஆயத்தமா? பாருங்கள், ஆகானுடைய நிலைமை கடைசியாக அவனுடைய பாவம் வெளியரங்கமாக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டான். அவனுடைய குடும்பத்தார்களும் இறந்தார்களோ தெரியாது. சில வேளையில் இறந்திருக்கலாம். சில வேளையில் நீங்கள் செய்கிற பாவம், நான் செய்கிற பாவம் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளையே பாதிக்கலாம், உங்களுடைய கணவனை அல்லது உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கலாம், உங்களுடைய சந்ததியை பாதிக்கலாம். அது பயங்கரமானது, கொடுமையானது அருமையானவர்களே. ஆகவே
ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று நாங்கள் கேட்கின்ற வேளையிலே தேவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். ஆகானுடைய நிலைமை மிக பயங்கரமாகி போய்விட்டு நாங்கள் செய்கிற பாவங்கள் எங்களுடைய மனைவி, எங்களுடைய கணவன், எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் சந்ததிகளை பாதிக்கும். அருமையானவர்களே, வேண்டாம் ரகசிய பாவம், வேண்டாம் அந்தரங்க பாவம். வெளியரங்கமாய் நாங்கள் சில வேளைகளே பாவம் செய்ய மாட்டோம், மனிதனுக்கு பயந்து, மனிதர்கள் எங்களை என்ன சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து. ஆனால் அந்தரங்கத்திலே பாவங்களை செய்யலாம். ஆகவே அந்தரங்க பாவம் மிகவும் ஆபத்தானது. ஆகவே தேவன் எங்களுடைய பாவங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு முதல் உடனடியாக எங்களுடைய எல்லா பாவங்களையும் விட்டு நாங்கள் மனம் திரும்புவோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவுவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான். ஆகவே நாங்கள் பாவிகளாக இருக்கிறபடினால் அவரிடத்திலே மனம் திரும்புவோம். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், இந்த பூமியிலே எங்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்து எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே இல்லை. அருமையானவர்களே, ஆகவே அவர் மேல் விசுவாசம் வையுங்கள், அவரை நோக்கி அழுங்கள், அவரை நோக்கி மனம் திரும்புங்கள். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வாருங்கள், உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள், அவர் மன்னிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. பல நான் தவறவிட்டேன், பல மீறுதல்களால் உம்மை மறுதலித்தேன். தருணங்கள் பல நான் தவறவிட்டேன்,
பல மீறுதல்களாளும்மை மறுதலித்தே. மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன். எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.